ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கீரை வாங்கியிருக்கேன். முளைக்கீரை தான் வாங்கியிருக்கேன். இந்த கீரை வாங்கிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுலாம். எப்படி தாளித்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம வந்து இதில் வந்து கடுகு பருப்பு போட்டுட்டு வரமிளகா போட்டுக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கணும். நம்ம எவ்வளோ கீரை வாங்கியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கடுகு பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வரமிளகா, நம்ம கீரை எவ்வளோ ஒரு கட்டு 2 கட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். நான் சின்ன சின்ன கட்டாக 2 கட்டு வாங்கியிருக்கேன். அதனால் நான் 5லேருந்து 6 மிளகா போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு நல்லா நான் வதக்க போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கீரையை சேர்த்துக்க போகிறோம். சட்டுன்னு செய்கிற சமையல் தான். கீரை வந்து உடம்புக்கு நல்லது. இது வந்து நம்ம கூட்டாவோ பொரியலாவோ எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கூட்டு வச்சோம்னா நமக்கு நிறைய கொஞ்சமாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம கூட்டு வச்சோம்னா அது நிறையா வரும். இப்போ நான் நிறையா கீரை வாங்கினதுனால இன்றைக்கி பொரிக்க தான் போகிறேன். நான் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த கீரை பொரிச்சாலுமே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயமும் வரமிளகா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்க போகிறோம். கீரையை நமக்கு நல்லா கழுவி வாஷ் பண்ணி தானே கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அதில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பொன்னிறமாகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினாலே நம்மளுக்கு போதும். இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் கீரையை நான் நல்லா வடிதட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா பார்க்கும்போது நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வதங்க கீரையோட குவான்டிட்டி குறையும். அதனால் நம்ம வந்து கீரையை சேர்த்த உடனே உப்பு சேர்த்துடக்கூடாது. கீரை பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அதே மாதிரி கீரையை வந்து மூடி வச்சு வேக வைக்கணும்னு கிடையாது. நம்ம ஓப்பனில் வச்சாலே வெந்துடும். ஓப்பனில் வச்சு வேக வைக்கும்போது அதோடய கீரையோட அந்த கலர் மாறாது, அந்த பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கும். அதனால் ஓப்பனில் வச்சே நம்ம கீரையை வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு, கீரை சட்டுன்னு வெந்துடும். நல்லா நம்ம கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம். தவிர உப்பு தண்ணியுமே தெளிச்சுக்கலாம். கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா கரைச்சிட்டு நம்ம தெளிச்சுக்கலாம். அதே மாதிரி பவுடர் சால்ட்டாக இருந்தாலுமே நம்ம போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி தெளித்து விட்டோம்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு இதாகிடும். ஒரே இடத்துல உப்பு இருந்தாலும் சரியாக வராதுல்ல. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சமாக இன்னும் வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதனோட அளவு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ வேகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சாலும் சட்டுன்னு வெந்துடும். நான் ஓப்பனில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ முதல்ல எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ குவான்டிட்டி இப்போ குறைஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் குறையும். அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து நான் தேங்காய் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். நான் வந்து தேங்காய் சில்லாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டுட்டு நான் துருவல் ஆக்கிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி தான் தெளித்து விட்ருக்கேன். தண்ணி தெளித்து வேக வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். போட்டு லேசாக தண்ணி தெளித்து விட்டோம்னாலே நம்மளுக்கு அது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரே இடத்துல உப்பு இருக்கிற அளவுக்கு இல்லாமல் இதே நம்ம தண்ணியில் கரைச்சி கூட நம்ம தெளிக்கலாம். அவ்வளோதாங்க. கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இறக்க போயில நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து பருப்பு வச்சு வச்சுருந்தோம்னா பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் பருப்பெல்லாம் இன்றைக்கி வேக வைக்கலை. சாம்பார் எதுவும் வச்சோம்னா கொஞ்சம் பருப்பு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கலைங்கிறதுனால இன்றைக்கி தேங்காய் துருவல் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வெந்துடும். சட்டுன்னு வெந்துடும். கீரை வேக எவ்வளோ நேரம் ஆக போகுது. இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டியது. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அது வந்து நம்ம வந்து வாங்கி அதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு பெரிய வேலை. அதை செஞ்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. வாரத்தில் ஒரு கீரை
தினமுமே கீரை சாப்பிட சொல்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறனால வாரத்தில் ஒரு தரம் 2 தரமாவது முடிஞ்ச வரைக்கும் கீரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கீரையில் எல்லா கீரையிலையுமே ஒவ்வொரு கீரையிலையுமே ஒவ்வொரு சத்து இருக்குது. முருங்கைக்கீரை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. எல்லா கீரையிலுமே எல்லா வகை சத்துமே இருக்கிறதுனால நம்ம கீரை அதோட தேங்காயில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ தேங்காயோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது எந்த கீரையுமே நம்மளுக்கு நல்ல சத்தானது தான். கீரைனாலே விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கீரையை வந்து நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் அது சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள். குறைஞ்சது 1 நாள் தினமும் சாப்பிட்டாலும் தப்பே கிடையாது. இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். சூப்பரான முளைக்கீரை பொரியல் ரெடி. தேங்க்யூ.